ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 6 verse 6. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. ஆமென். பிரியமானவர்களே, நாம் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே தேவனாகிய கர்த்தர் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார் என்று பார்க்கிறோம். அது அவருடைய இருதயத்திற்கு விசனமாயும் இருந்தது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எத்தனை ஒரு வேதனையான காரியம் பாருங்க. சில நேரங்களிலே நாம் நல்லதற்கென்று சில காரியங்களை செய்ய முற்படுகிறோம். ஆனால் அதை ஏன் செய்தோம், எதற்காக நாம் இந்த காரியத்தை செய்தோம் என்று சொல்லி நன்மைக்காக செய்தோமே, ஆனால் அது தீமையாக மாறிவிட்டது என்று சொல்லி நாம் அநேக நேரங்களிலே நாம் செய்த அந்த காரியத்திற்காகவே we regret, நாம் அதை குறித்து விசனப்படுகிறோம், மனஸ்தாபப்படுகிறோம். நான் ஏன் இதை செய்துவிட்டேன் என்று சொல்லி வருத்தப்படுகிறோம். அதுபோலதான் இங்கு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை தம்முடைய சாயலிலே படைத்து எல்லாவற்றையும் சிருஷ்டித்து ஆண்டவர் நல்லது என்று கண்டார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்து எல்லாவற்றையும் ஆண்டவர் நல்லது என்று கண்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 6ஆம் நாள் ஆயிற்று. எல்லாவற்றையும் சிருஷ்டித்து மனுஷனையும் சிருஷ்டித்து எல்லாவற்றையும் பார்த்து அது நல்லது என்று சொல்லி ஆண்டவர் கண்டார். நன்மைக்காக தான் ஆண்டவர் மனிதனை படைத்தார். ஆனால் இந்த பூமியிலே ஆண்டவர் படைத்த எவ்வளோ ஜீவராசிகள், எண்ணிக்கைக்கு அடங்காத ஜீவராசிகள், நீர்வாழும் ஜந்துக்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நிலத்திலே வாழக்கூடிய மிருகங்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஆனால் அவைகளில் எல்லாவற்றிலும் ஒரே ஒரு சிருஷ்டியை மாத்திரம்தான் அவருடைய சாயலிலே, தம்முடைய சாயலிலே ஆண்டவர் படைத்தார். ஆனால் தேவ சாயலிலே படைக்கப்படாத மற்ற எல்லா மிருகங்கள், ஊரும் பிராணிகள், பறவைகள் எல்லாம் ஆண்டவர் அவைகளெல்லாம் பார்த்து இவைகளை நான் ஏன் சிருஷ்டித்தேன் என்று சொல்லி மனஸ்தாபப்படவும் இல்லை, அவருடைய இருதயத்திற்கு விசனமாகவும் இருக்கவில்லை. ஆனால் மனிதனை நோக்கி பார்க்கும் பொழுது, மனுஷனை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவருக்கு அது விசனமாயிருந்தது. ஆண்டவருடைய இருதயத்திற்கு அது மனஸ்தாபமும் விசனமுமாய் இருந்தது என்பதை நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம். பிரியமானவர்களே, நோவாவின் நாட்களிலே ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொடுத்து அவர்கள் கொடுமை நிறைந்த புத்திரராக இந்த பூமியிலே ஜீவித்தபடினால் பூமி அவர்களுடைய பாவத்தை தாங்கக்கூடாது இருந்தபடினால் ஆண்டவர் பூமியை நிக்கிரகம் பண்ணுவேன், மனுஷ சஞ்சாரத்தை நான் நிக்கிரகம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் பூமியில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் அழிக்கும்படியாக ஆண்டவர் தீர்மானித்தார். அப்படி தீர்மானித்த பொழுதுதான் கர்த்தர் வேதனைப்பட்டார். மற்ற ஜீவராசிகளெல்லாம் படைத்ததற்கு ஆண்டவர் அவர் மனஸ்தாபப்படவில்லை, விசனப்படவில்லை. ஆனால் மனுஷனை ஏண்டா படைச்சேன், ஏன் தான் படைச்சேன்னு தெரியலையே என்று சொல்லி தேவன் மனஸ்தாபப்பட்டு விசனமடைந்தார் என்று நாம் பார்க்கிறோம். இது நோவாவின் காலத்திலே அப்படிப்பட்ட சம்பவம் நடந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் அறிந்திருக்கிற பிரகாரமாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம் என்று சொன்னால், மனுஷகுமாரன் வரக்கூடிய அந்த நாட்கள் நோவாவின் நாட்களை போல இருக்கும் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். Luke chapter 17 verse 26.
நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். அப்ப பாருங்க, நோவாவின் நாட்களிலே ஜனங்களை தேவன் மனுஷரை கண்டு ஆண்டவர் விசனமடைந்தார், மனஸ்தாபப்பட்டார். அது போலதான் அன்றைக்கு நோவா காலத்தில் இருந்தது போலதான் இன்றைக்கு மனுஷகுமாரன் வரக்கூடிய காலத்தில் இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி காலம் எப்படிப்பட்ட ஒரு காலம்னா, நோவாவின் நாட்களில் மனுஷர்கள் எப்படி இருந்தாங்களோ அது போல தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து களியாட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் கொண்டாட்டங்களும் பயங்கரமான காரியங்களையும் செய்து கொண்டு மனுஷர்கள் கொடுமை நிறைந்தவர்களாக, அவர்கள் பூமியிலே தங்கள் வழியை கெடுத்து கொண்டவர்களாக அன்றைக்கு நோவா நாட்கள் இருந்தது போல் தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அவ ஆண்டவர் அன்றைக்கு மனஸ்தாபப்பட்டு விசனம் அடைந்து பூமியை நிகிரகம் பண்ணினது போல, ஒருவேளை இன்றைக்கும் ஆண்டவருடைய இருதயம் விசனம் அடைந்து ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு ஒருவேளை நிகிரகம் பண்ணக்கூடிய ஒரு காலத்திலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அன்றைக்கு கிறிஸ்து இயேசு இல்லை. அன்றைக்கு அந்த உலகத்திற்கு, நோவாவின் நாட்களில் அழிக்கப்பட்ட அந்த உலகத்திற்கு கிறிஸ்து இயேசு என்ற இரட்சகர் இல்லை. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்து இயேசு என்கிற இரட்சகரை இந்த பூமிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கொடுத்திருந்த பொழுதிலும் இந்த பூமி அவரை அல்ல தட்டி, அவரை நிராகரித்து, அவரை புறக்கணித்து, இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமல் இன்றைக்கு ஜனங்கள் இந்த பூமியிலே தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்தை பார்க்கிறோம். இன்னொரு கூட்டம் ஏற்கனவே இயேசுவை நான் அறிந்து விட்டேன் என்று சொல்லி நிர்விசாரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இன்னொரு கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் அன்றைக்கு ஒரு நோவாவை தேடினது போல இன்றைக்கும் சில நோவாக்களை ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமியின் மேல் உலாவி கொண்டு இருக்கிறது. அன்றைக்கு நோவாவை ஆண்டவர் அழைத்து ஒரு பேழைக்குள்ளே ஆண்டவர் அவனையும் அவன் குடும்பத்தையும் வைத்து காப்பாற்றினது போல ஒரு பேரழிவிலிருந்து ஒரு சிலரையாகிலும் தப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு ஒரே ஒரு மனுஷன், நோவா என்கிற ஒரு மனிதனுக்கு தான் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதுபோல இன்றைக்கும் எண்ணிக்கைக்கு உட்பட்டவர்கள் தான் ஆண்டவருடைய கண்களிலே தயை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்க்கும் பொழுது காரியங்கள் அப்படியாக இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை நீங்களும் நானும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியே, உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த பூமியிலே சிருஷ்டித்ததற்காக, பூமியிலே நம்மளை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டு விசனம் அடைகிறாரா? இல்லை என்றால் நோவாவை போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் பார்த்து, நோவாவுக்கு கர்த்தரின் கண்களிலே கிருபை கிடைத்தது போல தேவனுடைய கண்களிலே உங்களுக்கும் எனக்கும் கிருபை உண்டாகத்தக்கதான ஒரு சூழ்நிலையை நாம் அப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை நோக்கி பார்த்து இந்த நாளிலே இந்த தியானத்தை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தபடியால் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தையில் கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு நோவாவை போல கிருபை பெற்றவர்களாக நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து வரப்போகிற பேரழிவிலிருந்து தப்புவித்து காக்கப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து காப்பாராக. God bless you all. Amen. Amen. நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மனுஷனை ஆண்டவர் பார்த்து தாம் மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டு அவருடைய இருதயம் விசனம் அடைந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, அன்றைக்கு நோவாவின் காலத்தில் அப்படி நடந்தது. இன்றைக்கு மனுஷகுமாரன் வரக்கூடிய காலமாகிய இன்றைக்கும் நோவாவின் காலம் போலதான் இருக்கும் என்ற வார்த்தையின்படி இன்றைக்கும் நோவாவின் காலத்தை போல் இருக்கக்கூடிய இந்த நாட்களிலே ஜனங்கள் தங்கள் வழிகளை கெடுத்து கொண்டு இருக்கிற ஒரு அனுபவத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரை, இன்றைக்கும் மனுஷர்களை பார்த்து தேவன் ஏன் இவர்களை இந்த பூமியிலே நான் உருவாக்கினேன், சிருஷ்டித்தேன் என்று சொல்லி அன்றைக்கு மனஸ்தாபப்பட்டு விசனம் அடைந்தது போல ஒருவேளை இன்றைக்கு மனஸ்தாபப்பட்டு விசனம் அடைந்து கொண்டு இருக்கிறீரோ என்று சொல்லி நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நோக்கி கேட்கிறோம். ஆண்டவரே, தேவனே,
அன்றைக்கு நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது போல எங்களுக்கும் கிருபை கிடைக்கும்படியாய் கிருபை செய்தரலும். ஆசீர்வதியும். இந்த வார்த்தையில் கேட்ட ஒவ்வொருத்தர் மேலும் உடைய கிருபை சம்பூர்ணமாக இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன்.